ஒரு கில்டு வேர்டு தான். பார்த்தீங்கன்னா எங்கள் கில்டுக்கும் நட்பே துணை அப்படின்ற ஒரு கில்டுக்கும் தான் கைஸ். ஃபஸ்ட்டு எங்கள் டீமில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் விளையாட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அண்ணங்க எங்கள் கில்டு பேர்ஸ் தான் விளாண்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த அமரண்டா, கேஜிஎஃப்டா, ரொனால்டோ, அடுத்தது பேர் என்ன வர மாட்டேங்குதே பிரியான்னு ஏதோ ஒரு பொண்ணு ஒரு அண்ணன் விளாண்டாங்க. அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா கொம்பன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மாஸ் ஒயிட்டி வேறு யாரையோட விளாண்டாங்க. அடுத்தது பர்காடி எஃப்எஃப். ஆனால் எங்கள் டீமில் வேறு லெவல் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. கேஜிஎஃப் தான். அவளோட மூமெண்ட்டையும் அவர் சாதா மொபைல் பிளேயர் தான். அவளோட மூமெண்ட்டையும் அவளோட இதையும் பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னா இவள் தான் கேஜிஎஃப் தான். வேறு லெவலில் ஹெட்ஷாட்டு வேறு லெவலில் ப்ளே பண்ணார். இவரோட மூமெண்ட்டை பாருங்கள் நீங்கள், எப்படி க்ளோவல் ஸ்பீடை பாருங்கள், எப்படி அடிக்கிறான்னு பாருங்கள். இதே எங்கள் டீமில் பார்த்தீங்களா அந்த பச்சை கலர் சொக்கா அது பார்த்திங்கன்னா அமரண்டா ப்ரோ. பார்த்திங்கன்னா எங்கள் கில் லீடர் பார்த்திங்கன்னா கன் எடுக்கிற கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் கன்று கிடைக்கல. ஃபிஸ்ட் பால் ஃபுல்லாக வச்சுருக்காரு. பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 2 பேரை நான் அடிச்சிருக்கேன் கொஞ்சம் ஹெச்பி வச்சு. பாருங்க அடிக்க போது ஒரு டக்குன்னு நடக்குது. பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா கேஜிஎஃப்டா வந்து அடிச்சு போட்டு போயிட்டார். சரி பார்த்திங்கன்னா இப்போ நான் இவ்வளோ தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இவர் வேறு லெவல் ப்ளே பண்ணார். அதுக்காக தான் நான் இவரை பார்த்தது. பார்த்திங்கன்னா ரொனால்டோ இவரையும் சொல்லவே முடியாது, அவனும் வேறு லெவலில் ப்ளே பண்ணார். இந்த பாருங்க இங்கே தான் இருக்கான். இங்கே பார்த்தீங்களா பர்காடி எஃப்எஃப் அடிச்சு போட்டு போயிட்டே இருந்தாங்க. வேறு லெவலில் ப்ளே பண்ணாங்க. நாங்கள் விளையாடல, எங்கள் கில்டு பேஸ் தான் விளாண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டாயின் ஒயிட்டி, பர்காடி எஃப்எஃப், தி மாஸ் ஒயிட்டி, அடுத்தது கொம்பனோட பார்த்தீங்கன்னா பாட் அக்கௌண்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணார். அவரோட அக்கௌண்ட்டில் கார்டு இல்லைன்றதுனால. பார்த்தீங்கன்னா டபுள் வெக்டர் எடுத்துட்டாரு. அது எதுக்கு அப்படி டபுள் வெக்டர் எடுத்தான்னு தெரியல. சொல்லிட்டோம் நாங்கள் டபுள் வெக்டர் எடுக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு வந்து எதுவும் சொல்லலை டபுள் வெக்டர் எடுத்ததுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் டபுளோவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாப் டங்குன்னு வைக்கிட்டே அந்த பாருங்க எவ்வளோ ஸ்பீடை பாருங்க. பிசி பிளேயர் அளவுக்கு டஃப் கொடுப்பாரு. வேறு லெவல் ப்ளே பண்ணாடி இவரே. இந்த பார்த்தீங்கன்னா ரொனால்டோ இங்கே பாருங்கள் பர்காடி டெசர்ட்டிக்கில் ஒன்ட்டா பிடிச்சி போட்டேன். இங்கே யாருமே கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணவே வரலன்னு தான் நினைக்கிறேன். நான் பாருங்க இவன் வந்து அடிச்சு போட்டு போயிட்டான். இவன் ரிவைவ் பண்ண வரல, இல்லைனா ரிவைவ் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ இங்கே பாருங்க இவர் பார்த்தீங்கன்னா ஜோன் ஏதோ நெட்ஒர்க் ப்ராப்ளம், அதாவது ஜோனுக்கு போயிடுச்சு போல். ஜோனில் போய் நாக்காய் செத்துட்டாரு. இங்கே பாருங்க அவன் ஆப்போனட்டில் தி மாஸ் ஒயிட்டின்னு ஒருத்தவரு. அது கொம்பன் அவர் நாக்கா. இப்போ நாக்கான உடனே இதே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே ரொனால்டோ ப்ரோவையும் கேஜிஎஃப்டாவையும் மிஞ்சவே முடியாதுப்பா. வேறு லெவல் ப்ளே பண்ணாங்க. இந்த கேஜிஎஃப் நான் கடிச்சு விட்டேன்னே ரொனால்டோ இதே பண்ணும்போது ஹெட்ஷாட் எவ்வளோதான். ஹெட்ஷாட் உள்ளே வந்து ட்ரிபிள் கில் அடிச்சு ஹெட்ஷாட் போட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 14 நிமிஷம் போச்சு. நான் எதையுமே ட்ரிம் பண்ணல. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கட் பண்ணவும் இல்லை. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கோன்ட்டு. ஆனால் இந்த பிரியான் இருக்காங்கல்ல இந்தோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இவர் வேறு ஏதாவது ப்ளே பண்ணாங்க. இவங்களும் ஒரு ஒன்ட்டா படித்தாங்க பாருங்கள் ஒரு இடத்துல. அந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோதான். நீங்கள்லாம் வாங்கினீங்கன்னா நான் அந்த சீன் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த இடம் எங்கன்னு. இருங்க அந்த மேட்ச் ரவுண்டில் வரும்போது நான் சொல்கிறேன் எங்கன்ட்டு. குளோவால் கேட்டிருந்தார் போல். குளோவால் இல்லை போல் இருக்கு யார்ட்டையும். சரின்ட்டு போயிட்டாடி ஒரு ஆட்டுக்க. சரி நம்ம கேஜிஎஃப்டாவா நம்ம அமரண்டா ப்ரோவை பண்ணிட்டு அமரண்டா ப்ரோட்ட வந்துட்டேன். இவங்க அவ்வளோவா டாவா பண்ண மாட்டாங்கனாலும் ஸ்கின்னுன்ற பாருங்க அடியெல்லாம் வேறு லெவல். இந்த பாருங்க அடிச்சுட்டு உடனே ஒரு புல்லட்டா 2 புல்லட்டு அடிச்சிட உடனே டக்குன்னு குளோவாலி வேறு லெவல் ஸ்பீடாக போடுவாடு. இந்த பாருங்க ஆனால் குளோவால் லேட்டாக விட ஆரம்பிச்சிச்சு இந்த ரவுண்டில். கொஞ்சம் வேறு லெவலில் ப்ளே பண்ணாரு. பாருங்க ஒன் டாப் ட்ரை பண்ணுறாரு. ஒன் டாப் விட மாட்டேங்க ஏன்னு தெரில. ஏன்னா இங்கே எனிமி இங்கே யாரும் இல்லை பாருங்க. இங்கே இதுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பின்னாடி இருக்கான் பாருங்க. அவ்வளோதான் டக்குன்னு உள்ளே போயிட்டு
குளோவில் உடச்சிட்டு எல்லாம் வந்துடுவார் பாருங்க. இப்போ குளோவில் விட்டு எல்லாம் வந்துடுறாரு. எல்லாம் வந்தானே இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இவன் நாக்கு எனக்கு தான் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, எனக்கு தான் நெட்ஒர்க் ப்ராப்ளம் லைட்டாக, அவ்வளோதான். அம்மா டபுளாக அடிச்சு போட்டு போயிட்டே இருந்தார். வேறு லெவல். வேணாம் இங்கே பாருங்க, எல்லாம் வேறு லெவலில் ப்ளே பண்ணாங்க. இன்னும் நாங்கள் 7க்கு 1ன்னு ஜெயிச்சிருப்போம். கேஜிஎஃப்டா அடித்து விட்டீர்கள் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டே கலந்தேன். அது எனக்கு கேட்டுச்சா கேட்கலையான்னு தெரியல. சரி விடுங்க. மைக்கே ஆன் பண்ண மாட்டார், எப்பயுமே மைக் ஆன் பண்ண மாட்டார். நான் அவர் கூட அவ்வளோ ப்ளே பண்ணது இல்லை. இப்போ தான் அவர் கூட கொஞ்சம் கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, வேறு லெவலில் ப்ளே பண்ணுறது. எங்கள் டீமில் யாரையுமே கூட சொல்ல முடியாது, எல்லாமே செமையாக ப்ளே பண்ணுவாங்க. ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் வேணுமான்னு சொல்லுங்கள். ரிவெஞ்ச் மேட்ச்சும் அவங்க போட்டு நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், அவங்கள போடுறோம். அதுலேயும் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அவங்க ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் பார்த்துட்டு, தம்பி நீங்கள் பிசி பிளேயரை கொண்டு இறக்கி விட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லைண்ணா, நான் பிசி பிளேயர்லாம் இறக்கி விடலான்னு சொன்னேன். இங்கே பாருங்க, அவ்வளோதான். இங்கே அதுக்குள்ளே ஒரு நான் கடிச்சு கில்லே எடுத்துகிறேன். ஃபஸ்ட் பிளட் எடுத்து விட்டுவார். இங்கே தான் அடுத்தா இருக்கான். ரொனால்டோ அடித்து விட்டீர்கள் அப்படின்னு நினச்சது டக்குன்னு அவ்வளோதான். நாக்கு ஒரு ஓசி கில்லு. பின்னாடி பார்த்தீங்கன்னா எனிமின்னு அடிச்சுட்டு க்ளோவில் போட்டாங்க. அது எனிமி இல்லை, கில்லு. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க ஆப்போனண்ட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியா ப்ரோ நாக்கு. அது பிரியான்னு பொண்ணு நினச்சிக்காதீங்க, பையன்தான். அவங்க எதுக்கு பிரியான்னு வச்சுக்காங்கன்னு தெரியல. இந்த பையன், இந்த பட்காடி யாரும் எனக்கு கீழே அடிச்சாங்கன்னு தெரியாது. சேர்த்துட்டான். இப்போ அமரண்டா ப்ரோ தான் ஹெட்செட் அடிப்பார் பாருங்க. அமரண்டா பாருங்க, எங்கள் க்ளோவில் பட்டனா கேஜிஎஃப்டா இந்த பாருங்க ஒரு ஹெட்செட். அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிச்சு. மேட்ச்சை டக்குன்னு முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வேறு லெவலில் ப்ளே பண்ணாங்க. சரி, இவங்களை பண்ணிட்டு இவங்களை பார்க்க வந்தேன். இவங்க அதுக்கு மேலே நல்லா ப்ளே பண்ணாங்க. பட் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். ஃப்ரெண்ட் அக்காஸ் கொடுத்துட்டேன். ரொனால்டோ ப்ரோலாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. எனக்கு அந்த அமரண்டா ஜிஎஸ் அப்போ கோல்டு ராயல் பண்டல் போட்டு நம்ம டீமில் தான். இவ்வளோ தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தாங்க. இந்த பாருங்க, இவங்க நாக்கு அங்கே பாருங்க. அதுக்குள்ளே இங்கே ஒரு கில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு கேஜிஎஃப்டா. இது கில்லு பேர் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டுபாக்குன்னு வச்சுருவாரு. ஆனால் இவர் எங்கள் கில்லு தான் இருக்கார். எங்கள் செகண்ட் கில்லு. எங்கள் ஃபஸ்ட்டு கில்லில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. செகண்ட் கில்லு இங்கே பாருங்கள். இப்போ கேஜிஎஃப்டா பாருங்கள், இங்கே 2 பேர் இருக்காங்களா. டக்குன்னு ஒருத்தான வெளில அனுப்பிச்சுட்டு இங்கே டக்குன்னு உள்ளே வந்து அடிச்சுட்டு இதே பண்ணிருக்காரு. வேறு லெவலில் வச்சார். இதெல்லாமே எங்களுக்கு 3-4-5 கில்லு இருக்கிற கில்லு வேறு கில்லேருந்து எடுத்தோம். எல்லாரையும் ஸ்கொயர் தமிழா எல்லாமே ஒரே கில்லு தான். எங்கள் கில்லு தான். பேரெல்லாம் மேடம் வச்சுருக்கோம். இது நெட்ஒர்க் ப்ராப்ளம் போல, அதான். அவ்வளோதான் நாக்கு. எங்களெல்லாம் குறை சொல்லவே முடியாது. இந்த பண்ணி டக்குன்னு ஒரு சிட்ட குளோவில் வச்சுட்டு எல்லா சைடும் குளோவில் ஓட்டேன். இந்த பார்த்தீங்களா, இந்த பாருங்க. இதோ அங்கே தான் இருக்கான். எல்லா சைடும் கால் போட்டுட்டு கால் பண்ணிக்கிட்டாரு. அவ்வளோதான், ஓசிக்கில் ரொனால்டோ. மூஞ்ச உப்புன்னு காட்டுறாங்க. சரி விடுங்க. பார்த்தீங்கன்னா 5வது ரவுண்டு ஏதோ ஒரு ரவுண்டு 6வது ரவுண்டு நினைக்கேன். அது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 ரவுண்டு, அவங்க 1 ரவுண்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. பாருங்க, எனக்கு தான் நெட்ஒர்க் ப்ராப்ளம், அவங்களுக்கு இல்லை. ஐயோ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டாரு. அந்த நம்பருக்கு யாரும் கால் பண்ணி சொல்லிடாதீங்க. இப்போ சாமி, அந்த நம்பருக்கு யாரும் கால் பண்ணி சொல்லிடாதீங்க, வீட்டில் கொண்டே விட்டுருவாங்க. இது எங்கள் உட்கார டப்புன்னு க்ளோவால் தான். அவ்வளோதான், வந்துக்கிட்டு சிட்டப் க்ளூவால்
நீங்கள் கேஜிஎஃப் பார்க்க அவ்வளோவா டாப்பே பண்ண மாட்டார், ஏதோ ஓரளவு தான் பண்ணுவார். ஏதாவது கம்மியான டைமண்ட் விட்டு எடுக்கிற மாதிரி பண்டில்ஸு, ஏதாவது ஈவெண்ட்டில் அந்த மாதிரி தான். அதுக்குள்ளே ரொனால்டோ அப்படி வச்சாட்டு இங்கே ஒருத்தன் நாக்கு இந்த பாருங்க உள்ளே தான் இருக்கான் ஒருத்தன், அவ்வளோதான். இந்த பாருங்க அதுக்குள்ளே மேட்சே முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்குள்ளே மேட்சை முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க அதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிச்சு. பாருங்க குளோவால் வேறு லெவலில் ஸ்வீட் போடுறாருங்க. குளோவால் குளோவில் உடைக்கிறது கூட என்னமா ட்ரை பண்ணுறாங்க. இப்போ பர்காடி வந்துட்டான். பர்காடி லைட்டாக நெட்டு கொஞ்சம் ஸ்லோ போல் இருக்குது. அவன் டேமேஜ் விழுந்துருச்சு. ஏன்னா இவளுக்கு இல்லான்னு தெரியல. இவளுக்கு கில்லு கிடைக்காது. எனக்கு இவளுக்கு கில்லு தான் போல். இந்த பாருங்க போடு வேற லெவல் ஹெட்ஷாட்டு. பங்கமான அடி ஹெட்ஷாட்டு வேற லெவல் பங்கமான அடி, சொல்லிக்கவே முடியாது. இவ்வளோ இந்த பாருங்க சட்டக் அப்படி ஒரு அடி தான். பங்கமான அடி கைஸ், பங்கமான அடி. அந்த ஹெட்ஷாட் என்னால் மறக்கவே முடியல, வேற லெவலில் அடித்தாங்க. பார்த்தீங்கன்னா இதான் கடைசி ரவுண்டு. இந்த ரவுண்டு நாங்கள் அடுத்து கொள்ளுவேன் என்று கடைசியிலையும் பர்காடி தான் இந்த வாட்டியும் கடைசியில் இருப்பான். இந்த வாட்டியும் பர்காடி தான் இருப்பான் பாருங்கள். பர்காடி ஒன் டாப் பிளேயர் மனசில் நினப்பு போல். மைக்கே ஆன் பண்ண மாட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிக்கா மட்டும் கையில் எடுத்து வச்சுட்டு போயிரு. டெசர்ட்டிகளை மட்டும் கையில் வச்சுட்டு ஒன் டாப் அடிக்கிறேன் இருப்பார். ஏன்னா கடைசி ரவுண்டு. ஐயோ அதுக்குள்ளே ரொனால்டோ நாக்கு. ரொனால்டோ ப்ரோ என்னாச்சு ப்ரோ? இங்கே நாக்கு ரிவைவ் பண்ண யாருமே வரலன்னு தான் நினைக்கிறேன். ஆமாடாண்டா ஜிஎஸ் அவங்களும் நாக்கு. இந்த பிரியா ப்ரோ வந்துட்டாப்பில். பிரியா ப்ரோ வந்து க்ளோவில் போடுற கைப்புலன்ட்டு எல்லா சைடும் க்ளோவில் பட்டு அவங்க டீமில் பார்த்திங்கன்னா ஒருத்தன் தான் இருக்கான். அந்த ஒருத்தன் தான் பார்த்திங்கன்னா நம்ம பர்காடி இந்த வந்தால் பர்காடி பாருங்க நாக்கான நேரத்தில் போயிட்டு ஹெட்செட் அடிச்சிருக்கான். நம்ம கேஜிஎஃப்டாவும் ரொனால்டோ ப்ரோவும் இருக்காங்க. இந்த டெசர்ட்டிகளை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு ஒன்ட்டா படிக்கிறேன்னு வச்சுப்பான் இந்த பர்காடி. பார்த்தீங்க ஓப்பனில் நிற்கிறாரு வேறு லெவலாக. அவ்வளோதான் டக்குன்னு குளோவால் பாருங்க. கொஞ்சோண்டு ஹெச்பி இருக்கும்போது கூட குளோவால் இந்த பாருங்க. அது கூட ஃப்ரீயான்ற பாருங்க. ரொனால்டோ ப்ரோ பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு சொல்லி ஏடி போகும்போது இவரு கில் எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அடிச்சுருந்தானா செத்தே போயிருப்பான். இவர் தான் கில் எடுப்பார். இல்லை யாரு கில் எடுக்க மாட்டாங்கன்னு தெரில. போடி கடைசி மேட்ச்சு வேறு ஏதாவது பிளே கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.